மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக அனலைஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுது. இதில் வந்து டேட்டா சயின்ஸ், மெஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ் இன்ஜினியரிங், டீப் லேர்னிங் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று ரிலேஷன் இருக்க மாதிரி தெரிஞ்சுது. நாங்களை செல்ஃபாக அப்கிரேட் பண்ணால் தான் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி தர முடியும். ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி கெட் பண்ணுவீங்க? இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுற ஒரு யாராச்சும் ஒருத்தர்கிட்ட கான்டாக்டில் இருக்கணும். ரீசெண்ட் டைமில் ஒர்க் பண்ணுறவன்ட்ட அது இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் அப் வச்சுருக்கிறது, இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறது வந்து பெட்ரு. இந்த ஸ்டாஃபோட ஸ்டூடெண்ட்டாக வந்து பெட்டர். Whatever he said is true because data science அப்படின்றது it's a multidisciplinary field, sir. Yes, sir. Multidisciplinary field அப்படின்னா it can be applied to any domain. ஸோ செந்தில் சார்னா யார் அப்படின்ற ஒரு வீடியோ வந்து ஃபுல்லாக ஃபஸ்ட்டு டைம் இன்னைக்கு அன்ரிவீல் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் எல்லாமே ரிலாக்ஸ் பண்ணி பாருங்க. உங்களை செந்தில் சார்னாவே சொன்ன மறக்காத ஒரு விஷயம், தம்பி உனக்கு நான் ஒரு டாட் வச்சிருவேன், நீ கிளாஸுக்கு வரலனா உனக்கு ஒரு டாட், அவ்வளோதான். ப்ராஜெக்ட் ஏதாச்சும் பண்ணல அப்படின்னா திட்ட மாட்டீங்க, தம்பி நீ பண்ணலன்னா உனக்கு எவ்வளோதான், 0. 1993 +2 கம்ப்ளீட் பண்ணேன். ஓகே. 1994 எக்ஸாம் எழுதினேன், மரைன் எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸாம். ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ணியாச்சு. ப்ராக்டிக்கல் டெலிகிராஃபில் ஃபெயில் ஆகிடுச்சு. எனக்கு நான் எம்இ படிக்கிறது பணம் சேர்க்கவே இல்லை. ஓகே. அப்போ சம்பளம் வந்து எவ்வளோனா 3400. அதில் 420 வந்து இது போயிடும், பிஎஃப் போயிடும். ஓகே. அண்ணா யூனிவர்சிட்டி கோயம்புத்தூருக்கு எல்லாம் போய் நம்ம கெஸ்ட் லெக்சர் கொடுக்கும்போது இந்த பசங்க வந்து ப்ரொஃபஸர் வந்து விஜயகுமார், இசி டிபார்ட்மெண்ட், ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட். ஓகே. பசங்களை கூட்டிகிட்டு டீ ஸ்நாக்ஸ் எல்லாம், சார் உங்களுக்கு கெஸ்ட் லெக்சர் கொடுக்க வந்திருக்காரு, டீ ஸ்நாக்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னா. கீழே வந்து டேட்டா சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இன்னொருத்தர் கெஸ்ட் லெக்சர் கொடுக்க போர்டில் எழுதி போட்டிருந்தாங்க. டேட்டா சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது, டேட்டா சயின்ஸ் பிடெக் டேட்டா சயின்ஸ் டேட்டா சயின்ஸ் டிபார்ட்மெண்ட். ஆமாம் சார், எங்களுக்குலாம் கிடைக்கல, நாங்கள் ஜாயின் பண்ண பிறகு அடுத்த வருஷம் தான் சார் டேட்டா சயின்ஸ் வந்தது. ஓகே. ஃபஸ்ட் டைம் போய் கெஸ்ட் லெக்சர் கொடுத்து முடிச்சாச்சு. மறுபடியும் போன வருஷம் வந்து 2வது தடவை போகும்போது டிசர்ஸ் பசங்க கொடுக்கும்போது இதை பற்றி ஒரு டீட்டெயிலாக ஒரு அனலைசஸ் பண்ணேன். வாட் யூ மீன் பை டேட்டா சயின்ஸ். ட்ரெயினில் இன்னொருத்தரோட டிஸ்கஸ் டேட்டா சயின்ஸ் இன்ஜினியரிங்னு ஒரு கான்செப்டை சொன்னார். மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக அனலைஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுது. இதில் வந்து டேட்டா சயின்ஸ், மெஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ் இன்ஜினியரிங், டீப் லேர்னிங் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று ரிலேஷன் இருக்க மாதிரி தெரிஞ்சுது. போன வருஷம் ஐபிஎம் ப்ராஜெக்ட் கண்டக்ட் பண்ணேன் ஃபைனலைஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஓகே. அதில் கண்டக்ட் பண்ணும்போது டேட்டா செட் அனாலிசிஸ் வருது, அப்புறம் கிளாஸிஃபிகேஷன் வருது. ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து டீப் லேர்னிங் நெட்வொர்க் யூஸ் பண்ணுறோம், ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ட்ரெயின் பண்ண நெட்வொர்க் வந்து அப்ளிகேஷன் பில்ட் பண்ண சொல்கிறான், அதாவது ஏஐ பண்ண சொல்கிறான். இது எல்லாத்தையும் பார்க்கும்போது எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது, ஒரே கான்செப்ட் மாதிரி தான் இருக்குது. ஓகே, வாட் இஸ் டேட்டா சயின்ஸ், வாட் இஸ் டேட்டா, என்ன மாதிரி டேட்டா, டேட்டா மேபி எனிதிங். உங்களுடைய மெடிக்கல் டேட்டாவாக இருக்கலாம், அனிமல் ஸ்பீசிஸ் டேட்டாவாக இருக்கலாம், டிசீஸ் டேட்டாவாக இருக்கலாம், பிளான்ட் டிசீஸ் டேட்டாவாக இருக்கலாம், பிளான்ட் கிளாசிஃபிகேஷன் டேட்டாவாக இருக்கலாம், ஏரோநாட்டிக்கல் கிளாசிஃபிகேஷன், இமேஜ் கிளாசிஃபிகேஷன், ஃபியூல் கிளாசிஃபிகேஷன், கேஸ் ஸ்டடி, கொரோனா, லங்ஸ் டிசீஸ், போன் ஃப்ராக்சர்ஸ், ட்ரூமா, கேன்சர், கேன்சர் ஸ்டேஜஸ், பிளட் செல் கிளாசிஃபிகேஷன், எது வேணா இருக்கலாம். டேட்டா மேபி எனிதிங். So those who want to do data science, they can do data science from their department only. Not necessary to go for BTech data science or BTech machine learning or BTech AI. They can do from their engineering department.
If automobile engineering student want to do, want to go for, want to become a data science engineer, he can do analysis, interrupt data available in automobile engineering. If mechanical engineering want to become a data science engineer, he can do what are the data available related to his lathe, CNC machines, and CNC machines cut பண்ணி போடுற டூல்ஸ், லேத்தோட அனாலிசிஸ், லேத்தோட பிஹேவியர், இது எல்லாத்தையுமே டேட்டாவை ரெடி பண்ணி they can do some manipulations, they can become data science engineer. Okay. So data, so if you want to become a data science engineer, you can become data science engineer from your department itself. You can collect data related to your department, right? And then you can arrange your data in the Excel sheet format. For example, I am electronics and communication engineer. Today data science engineering have a lot of scope. So I want to become a data science engineer. I want to become a ML engineer. I want to become an AI engineer. But I already completed PhD. What can I do? So I can collect data from my department. Number of resistors, number of resistors damaged, number of condemned items, number of resistors condemned, number of CROs malfunctioning, number of working function generators. Okay, arrange those data in an Excel sheet format. This is what is called as data science. Now I want to do some manipulations. I want to eliminate unwanted data. I want to insert data. I want to append data. I want to delete data. I want to modify existing data, right? And I want to plot data distribution, that is data visualization, using some histogram plot, something 2D plot, 3D plot, something like that. And I want to do some statistics, mean, median, mode, standard deviation, variation. Okay, if you completed this task, you will become a data science engineer. Okay, now I want to classify my data. I captured each and every resistor in my lab, and I captured each and every capacitor in my lab. I want to prepare and I want to capture all the inductance box, capacitance box. Now I have 4 classes. Resistor 1 class, capacitor 1 class, inductance box 1 class, capacitance box 1 class, 4 classes. I want to, if I want to classify those components, just I feed a resistor image to my network. That network classify that image belongs to resistor. Okay, within that class, I want to classify, sub-classify whether the resistor is a good one, malfunctioning one, or damaged one. You can further classify into 3 classes. So you can go. I'm going to train. I'm going to train some network. That network will classify these 4 classes and subclasses. I'm going to train network in the sense I'm going to program in the system. I'm going to feed those images to the system. That system will classify this one. That is nothing but machine learning. I insist my machine to learn a network, some any network, and get input and classify those images. This is what actually called machine learning. Simply saying, what is machine learning is a single layer artificial neural network, single layer perceptron neural network, machine learning. What is deep learning? I am getting less accuracy. Suppose I am feeding a capacitor image, that machine learning network classify into a resistor. It is not well trained. So I want to design a new network for a number of epochs, more number of iterations, more number of layers, more number of data, huge data. For that I am going for some other well-training network called as deep learning network. Okay, so what is machine learning? What is deep learning?
Machine learning, as far as my concern, is nothing but a single layer perceptron artificial neural network. What is deep learning? Multi-layer perceptron. Single layer perceptron in the sense you will have only one input layer, one output layer. In between you have only one hidden layer. What is multi-layer perceptron network, neural network? You will have more number of hidden layers. Consider a convolution neural network. It will have a convolution layer, export layer, flatten layer, output layer, dropout layer, more number of layers in between input layer and output layer. So number of iterations. So the network having more number of layers, more number of iterations, huge data set is called as deep learning network. What is AI? Okay, you trained, you did some analysis using ML. You got some information. You did some analysis in deep learning network. You got some information. These informations are not understandable by ordinary human being. Even though if I'm studying engineering, if I am aware of deep learning, machine learning, then only I can interpret the results. If I'm unaware of DL and ML, I'm not able to understand the results. So it should be user friendly. Results must be user friendly. What the user can view, some buttons. If you click input button, automatically it go to some link, some other path in your system or internet. It will get some data. If you click another button, if you click some other button, it will show some outputs, something outputs. A user can view this one. ஒரு வெப்சைட் இருக்கு, அந்த வெப்சைட்டில் 2 பட்டன் இருக்கு. போன உடனே அந்த யூசர் என்ன பண்ணுவார், அதில் வந்து நீங்கள் அந்த ப்ராடக்டை கொடுத்துறீங்க. அந்த யூசருக்கு வந்து டீப் லேர்னிங் அல்லது மிஷின் லேர்னிங் யூஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணி ஒரு ப்ராடக்டை வந்து யூசர்கிட்ட கொடுத்துறீங்க. யூசர் உள்ள போய் ட்ரெயின் பண்ணுவாரா, ஜூபிட்டர் நோட்புக் யூஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணுவாரா, கூகுள் கோலாப் யூஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணுவாரா, அவருக்குலாம் அதெல்லாம் தெரியாது. அவர் போன உடனே அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி கொடுத்துறீங்க. அப்ளிகேஷனில் வந்து 2-3 பட்டன் இருக்கும். அந்த வெப்சைட்டில் பட்டனை கிளிக் பண்ணுவார், இன்புட் கொடுப்பாரு, அவுட்புட் வரும். அவ்வளோதான் செய்வார் யூசர். So you have to develop a user-friendly software, application builder, right? So on the user-friendly environment, nothing but artificial intelligence. So if you want to develop an AI model, AI builder, first you should collect data, arrange it in form of Excel sheet, some other sheet format, give some details. It becomes data science. Do some manipulations. It becomes data science engineering. And above that, build a training network called as machine learning training network. It will get data from what you have collected in your system. You feed those data to ML. ML will train and classify. If you are satisfied with the result, directly you can go for AI builder. If you are not satisfied with the results, go for deep learning network. Sane and GAN, some other network. Then finally, if you are satisfied with your result, based on the result, you can develop an AI builder, front-end design. So final project you can ready for delivery. Okay. So what I told to the university EC students, not only university EC students, but also for our EC students. இங்கே போன வருஷம் வந்து 6 மாதம் ஒரு வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. டேட்டா சயின்ஸ் வந்து ஏதோ ஒரு காலேஜில், கேபிஆர் இன்ஸ்டியூட் காலேஜில் கோயம்புத்தூரில் போய் சேர்றதுக்காக 8 லட்ச ரூபா, அதுக்கு வந்து அட்வான்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்க. 2 லட்சம் கொடுத்து வச்சிருக்காங்க. அது கிடைக்கும்னு சொல்லிட்டு போன வருஷம் அக்டோபர் மாதத்துக்கு அட்டனன்ஸ்லாம் குறைஞ்சி போச்சு. அங்கே கிடைக்காதனால மறுபடியும் அங்கேருந்து திரும்பி போயிருந்தான். திரும்பி இங்கே வந்து அட்டனன்ஸ் லேக் ஆகி சரி போனால் போகும்னு சொல்லி எல்லாம் பண்ணி இது பண்ணிட்டேன். அப்போ அவனை கூப்பிட்டு கேட்டேன், டேட்டா சயின்ஸ்னால் என்னடா அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக கேட்டேன். இல்லை சார், அதான் சார் ரீசன்ட் டெக்னிக் அதில் தான் சார் அப்படின்னா.
தம்பி டேட்டா சயின்ஸ்னால் நீங்கள் வந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்லேருந்து டேட்டா சயின்ஸ் பண்ணலாம், இன்னொரு டிபார்ட்மெண்ட்லேருந்து டேட்டா சயின்ஸ் இன்ஜினியர் ஆகலாம், ஏஐ இன்ஜினியர் ஆகலாம். No need to separate BTech course in data science. You can learn data science, you can become AI engineer from your department itself. நீங்கள் வெறும் ஏஐ மட்டும் தனியாக லேர்ன் பண்ணிங்க. ஏஐக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு டேட்டா எங்கேருந்து வரும்? டேட்டா எங்கேருந்து வரும்? ஏஐக்கு டேட்டா சயின்ஸ்னு படிக்கிறீங்க. டேட்டா சயின்ஸ் வந்து தனி இன்ஜினியர் கிடையாது. எல்லா இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற டிஃப்ரெண்ட் டேட்டாவை யூஸ் பண்ணி நம்ம டேட்டா சயின்ஸ் இன்ஜினியர் ஆகும். ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இம்பார்ட்டன்ட். ஸோ ஆட்டோமொபைல் இப்போ நீங்கள் கார் ட்ரைவ் பண்ணிட்டு வந்தேன். கார் ட்ரைவ் பண்ணிட்டு வந்த காரில் யூ ஹாவ் இன்டர்ஃபேஸ் வித் யுவர் மொபைல் ஃபோன், வாய்ஸ் கால், வீடியோ கால் இன்டர்ஃபேஸ் இருக்குது, இது இருக்குது, ஆட்டோமேட்டிக் டோர் ஓப்பனிங் க்ளோசிங் இருக்குது, சென்சர்ஸ் இருக்குது, ரைட்? Okay, so you need an electronics and communication engineering. You need whether it is EV vehicle, you electrical engineer, automobile engineer or mechanical engineer, and a very good programmer, computer science engineer. So you need 4 engineers. If you have a team of 4 engineers, computer science engineer, electrical engineer, electronics engineer, mechanical or automobile engineer, then only you can build modern car, right? Otherwise it's impossible. So now I am working in AI along with ML and DL. Okay. I have some knowledge in data science. Okay. Based on that knowledge, I have implemented some other work in machine learning. Okay. I got copyright. Okay. Classification of contaminated drinking water using machine learning classifiers. Okay. Along with the IoT interface. Okay. I got copyright for this. Okay. I got 5 literature copyright, 1 software copyright, Scilab. Okay. And I wrote 5 books. Okay. Electromagnetic fields, signal systems, digital signal processing, and then circuit theory in electric circuit analysis. Okay. Okay. Another content is 6th book. Okay. So I think it's a very detailed journey explanation. So ரொம்ப நேரம் பேசிட்டாரு. But just to see, to 1993 I'm just summarizing. He got failed. So அதுக்கப்புறம் No. I got 116 marks. Sorry, 116 marks. ரொம்ப லோவா இருக்கு. ஓகே. நீங்க எல்லாம் தூக்கிட்டீங்களா செக் பண்ணி பார்த்தா? ஓகே. ஃபெயில் ஆகல. பாஸ் ஆயிட்டேன். இன்ஜினியரிங்க்கு அந்த மாதிரி பார்த்தாரு. BC-னா 130 வேணும். ஓகே ஓகே. ஸோ அதுக்காக 1 year கேப் விட்டு 2 years கேப் 1 year வந்து எலக்ட்ரானிக்ஸ் கோர்ஸ் பண்ணேன். அதில் தான் நம்ம ஃபெயில் ஆகிட்டேன். ஓகே. ரேடியோ டெலிகிராஃபில் ரிட்டர்ன் எக்ஸாமில் பாஸ் பண்ணியாச்சு. ஓகே. டெலிஃபோனிலையும் பாஸ் பண்ணியாச்சு. டெலிகிராஃபில் ஃபெயில் ஆயிடுச்சு. ஓகே ஓகே. ஸோ அகெயின் திருப்பி படித்தார். எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜாக ஹீ ரியலி காட் கிரேட் மார்க்ஸ். அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் வந்தார். அதுக்கப்புறம் அகெயின் ஹீ ரியலி டிட் கிரேட். பட் ஒரு சில சப்ஜெக்ட்ஸில் அவருக்கு அலர்ஜியாக இருந்தது. அதெல்லாமே என்னோட ட்ரீம் எய்ம் என்னன்னா 80% தான் ட்ரீம் எய்ம். ஓகே. அதில் 10th முடியல. ஓகே. 10th முடியல. ஓகே. 10th வந்து 78.2. ஓகே. இதில் +2 வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து 72 பாயிண்ட் சம்திங். இம்ப்ரூவ்மெண்ட் எழுதினாலும் 79.80 ரீச் ஆகல. பிஇயில் வந்து 76.7%. என்னோட எம்இயில் வந்து என் ப்ராஜெக்ட் கேட்ட சொன்னேன், எனக்கு 268 போடுங்க. 268 போடுங்க. என்னடா 268 போட்டு ஏன் 270 போட்டால் ஒத்துக்க மாட்டேங்க. அது நீங்கள் போட்டால் ஓகே மேடம், 268 வந்து மறக்காம போட்டுருங்க. எவ்வளோ வேலை செஞ்சு கொடுத்துருக்கேன், 268 போட்டுருங்க. 268 அது என்ன 268 இல்லை. சரி என்னவோ பண்ணுறா சார். 268 சார் 300 260 அது சொல்லிட்டு இருக்கான் சார்.
அது ஏதோ அவங்க ராசி நம்பர் போல தெரியுது, ஓகே போட்டு தொலை அப்படின்ட்டு ஓகே 268 போட்டாங்க. ஓகே ரிசல்ட் வந்தோடனே ஆவரேஜ் பர்சன்ட் வந்து 80.02, ஓகே 80 கிராஸ் பண்ணியாச்சு எம்இல. ஓகே மேடத்துக்கு இதனால தான் உடனே சொன்னேன், ஓகே டெய்லி சொன்னேன், ஓகே இதனால தானா, அது ஒரு 2 பேர் சேர்த்து போட்டால் தான் என்ன அப்படிங்கிறாரு, ஓகே இது போட்டதே போதும் பண்ணிட்டு. ஓகே பாருங்க, அகெயின் ஒரு கோல் வச்சிருக்காரு, அந்த கோல் அச்சீவ் பண்றதுக்காக படிச்சுட்டே வந்து கடைசியில் இவர் கேட்டதுனால கொடுக்கல, பட் அகெயின் ஹி ரியலி டிட் அ லாட் ஆஃப் ஒர்க்ஸ். அவங்க ஃபேக்கல்ட்டி சொல்லி அந்த சப்ஜெக்டை அவங்களுக்காக இவர் எடுத்து அதில் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி, ஸோ இட்ஸ் ரியலி பீன் லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் திருப்பியும் நிறைய சப்ஜெக்டை இன்னும் மார்க்கெட்டுக்குள்ளே பார்த்து எது ரீசெண்டாக அப்டேட்டடாக வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் பார்த்து படிச்சுக்கிட்டு இன்னும் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காரு. ஈவன் ஹி ஸ்டில் இன் டீச்சிங் டொமைன். கரெக்டாக. ஸோ இப்போ நீங்கள் எல்லாருமே திங்க் பண்ணி பாருங்கள், மேபி செந்தில் சார் வந்து இப்போ உங்களுக்கு ஸ்டாஃபாக இருக்கிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டு பேசுகிறேன். நீங்கள் இவர்கிட்ட இன்கேஸ் கைட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அவருடைய கெரியர் ஜேர்னி இவ்வளோ தூரம் பேஷண்ட்டாக ரொம்ப லாங்காக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்தார். ரொம்ப வீக்கான ஒரு பர்சன் இப்போ எவ்வளோ நிறைய விஷயம் மைண்டுக்குள்ளே வச்சு இருக்குது பார்த்துக்கோங்க. ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக யூ வில் ரீச் தேர் கோல். ஈவன் அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள், எனக்கு லேட்டெக்ஸ் ஸ்டாண்டர்டில் தெரியாது, அப்போ எதுக்குடா பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு, பட் ஐ வாஸ் ஜஸ்ட் வில்லிங் டு டூ. ஸோ ஜான் கேப்ரியல் ஒருத்தர் ரொம்ப ஏக்கம் தெரிஞ்சுது, எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் ஹார்ட் ஒர்க்கில் பண்ண சொல்லிட்டு நம்மளை மட்டும் வந்து உனக்கு அழுகிற மாதிரி ஆயிடுச்சு தெரியுமா, ப்ராஜெக்ட்லாம் பண்ண வேண்டாம், உன்னோட ப்ராஜெக்ட் வந்து லேட்டக்ல டாக்குமெண்டேஷன் பண்ணுறேன், இல்லை சார் இதையும் பண்ணிடுறேன், நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு. வேண்டாம் இது மட்டும் பண்ணுங்க, இதை பண்ணிட்டு டைம் வந்தால் ஹார்ட் ஒர்க்கில் பண்ண சொல்லுங்க. அது ஒரு விஷயம் இருக்கு, உங்களுக்கு அழுகிற மாதிரி தேர்ட் இயரில் யூஸ்வலாக அடிக்கலாம் தெரியும். தேர்ட் இயர் படிக்கும்போது நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவீங்க, ஃபோர்த் இயர் யூஸ்வலாக ப்ராஜெக்ட் பண்ணுவார். தேர்ட் இயரில் சார் வந்து எங்களுக்கு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட் பண்ண சார், அதுக்கெல்லாம் ஒர்க் பண்ணியாச்சு. ஃபோர்த் இயரில் அப்படியே ஓகே இன்னும் அடுத்த பெரிய ஒர்க்காக இருக்குது, ஏன்னா மற்ற பேட்ச் எல்லாமே பெரிய பெரிய ஹார்ட்வேர் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களை வந்து தம்பி நீங்கள் டாக்குமெண்டேஷன் பண்ணுங்க, நான் உங்களுக்கு இப்போதைக்கு டாட் வைக்கிறேன், நீங்கள் பின்னாடி வந்தீங்கன்னா அதை வந்து ஃபுல்லாக உங்களுக்கு மார்க் போட்டுறதில்ல சார். இல்லை மற்ற பேட்ச் எல்லாமே வேறு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீ அதெல்லாம் இது பண்ண வேண்டாம், நீ லேட்டெக்ஸ் டாக்குமெண்டேஷன் விட்டு பண்ணுங்கன்னாங்க. அதுவே எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தான். அது டாக்குமெண்டேஷன் ப்ராப்பராக பண்ணுறது, தட்ஸ் நாட் அ வெரி சிம்பிள் திங். அப்போ 4G இன்ட்ரோடியூஸ் ஆகுது. 4G வந்து தட்சின் தான் வச்சிருந்தாங்க, அவன் தான் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தான். ஏன்னா பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுறது உங்களுக்கு ஜிபி கணக்கில் போகும், 5 ஜிபிக்கு மேலே போகும். ஆமாம். ஸோ இதெல்லாமே முடிச்சு இப்போ அகைன் அந்த டாக்குமெண்டேஷன் பண்ணது. இப்போ நானுமே இப்போ சார்ட்ட கேட்டிங்கன்னா 6 புக்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. கரெக்டாக சார், 6 புக்ஸ் டோட்டலாக பப்ளிஷ் பண்ணிருக்கேன். எதுவும் ஸ்டாப் பண்ண மாட்டார்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக திருப்பி ஏதாச்சும் படிச்சு ஏதாச்சும் ரிலீஸ் பண்ணிட்டே இருக்க போகிறாரு. அது ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி கண்டிப்பாக கான்ட்ரிபியூட் பண்ண போகிறாரு. அண்ட் இவரோட புக்கு படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப சிம்பிளிஃபைடாக இருக்கும். நாங்கள் எங்களுக்கு நீங்கள் படிக்கும்போது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் ஒரு புக் கொடுத்தீங்க, அப்புறம் இன்னொரு புக் கூட கொடுத்தீங்கன்னு நினைக்கிறேன், டிஎஸ்பி. இது எல்லாமே ரொம்ப சிம்பிளிஃபை. நீங்கள் மற்ற லோக்கல் ஆத்தரை தான் மோஸ்ட்லி படிக்கிறதா வளர்க்கும். நீங்கள் லோக்கல் ஆத்தர் போக வேண்டிய கூடவே ஒருத்தர் இருக்கார் ஆத்தர், அவரோட புக்கை வாங்கி படித்து நீங்கள் எழுதுனீங்கன்னா சிம்பிளாக ஈஸியாக இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. நீங்கள் அதை படிச்சிங்கனாவே போதும். டவுட் வந்துச்சுன்னா நீங்கள் போய் டேரெக்டாக சார்ட் ரீச் அவுட் பண்ணிக்கலாம், ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு. ரொம்ப பிஸி ஆக்சுவலாக, நிறையா மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு போகணும். பட் இன்கேஸ் டைம் கிடச்சிதுன்னா அவர்கிட்ட அந்த டைமில் நீங்கள் போய் கேட்கும்போது கண்டிப்பாக நோன் சொல்லக்கூடிய பர்சன் கிடையாது. ஏன்னா லஞ்ச் பீரியடில் கூட நாங்கள் போய் ஒரு சில டவுட் கேட்கும்போது ஹி வாஸ் ஹெல்பிங் அஸ் அட் த டைமில். ஸோ டெஃபினெட்லி யூ ஆர் ஹேவிங் எ கிரேட் வேல்யூபிள் அசெட் உங்கள் காலேஜில், நம்ம காலேஜில். நீங்கள் தேர்டியில் பண்ண ப்ராஜெக்ட் அதையும் சொல்லிடுங்க, ஏஐசிடியில் 7th கிளாஸ். ஆமாம். ஸோ தேர்டியில் நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம், அதுவும் சார் சொல்லி தான் பண்ணேன் ஆக்சுவலாக. ஸோ சர்வேலன்ஸ் கேமரா. இப்போ நீங்கள் ஒரு ரூம்குள்ளே போனீங்கன்னா ஒரு இன்ட்ரூடர் வந்துட்டாங்க, உங்களோட நாலேஜுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் எந்த பார்ட் ஆஃப் த வேர்ல்டில் இருந்தாலும் அந்த வீடியோ ஃபுட்டேஜ் உங்களுக்கு வந்து ட்ராப் பாக்ஸில் வந்துக்கிட்டே இருக்கும். அது நாங்கள் ஒரு வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணோம், அந்த இடத்துல போயிட்டு நாங்கள் ஒரு பட்டன் அழுத்தினா போதும் டோர் லாக் ஆகிடும். ஸோ அது வந்து நாங்கள் ஒரு டெமோவே பண்ணி காமிச்சோம். டெமோ எதை யூஸ் பண்ணி காமிச்சிங்க? ஒரு மோட்டர், ஒரு தெருவாக்கோல் ஷீட்டு, ஒரு கார்போர்டு, இதெல்லாம் வச்சு ரப்பர் போர்டு. ஆமாம், உடன் போர்டு. அப்புறம் இது அந்த ஷாஃப்ட் எது யூஸ் பண்ணீங்க? அது ஒரு எம்டி ரீஃபில் யூஸ் பண்ணி அதை வச்சு ஷாஃப்டாக யூஸ் பண்ணீங்க மோட்டர். ஆமாம். இது எங்கள் பேட்சில் இருந்த கலைஞர்னு சொல்லிட்டு ஒருத்தர். இப்போ ஒரு பேட்சில் ஒரு 4-5 பேர் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதில் ஸ்பெஷலைஸ்டாக இருப்பாங்க. எங்கள் பேட்சில் இது வந்து இந்த ஹார்ட்வேர் சம்மந்தப்பட்டதில் கலைஞன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்ட் அவர் நல்லா பண்ணிட்டு இருந்தார். ஸோ இந்த மாதிரி இதுக்கு எல்லாமே கைட் பண்ணது செந்தில் சார் தான். ஸோ ஒவ்வொரு டைம் போய் செக் பண்ணி பார்ப்போம், ஒரு ஐடியா சொல்லுவார், நாங்கள் ஷேர் பண்ணுவோம். ஓகே, ஸோ இட் வாஸ் ரியலி குட் டைம் அந்த டைமில் எல்லாமே. ஸோ he's really had a great time. And even artificial intelligenceலாம் வந்து இப்போ நான் டீச் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஈவன் அவருக்கும் சாருக்குமே நிறைய ஐடியாஸ் இருக்குது, நாலேஜ் இருக்குது. தட் இஸ் அ ரீசன்ட் டெக்னாலஜி. லாஸ்ட் ஒரு 5 to 8 இயர்ஸாக நிறைய பேர் டேட்டா சயின்ஸ் ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதில் சார் நிறைய ஐடியாஸில் ஷேர் பண்ணியிருக்காரு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன, மிஷின் லேர்னிங் என்ன,
அதில் ஈவன் நிறைய காப்பிரைட்ஸ்க்குலாம் நான் கூட ஒன்று வாங்கியிருக்கல. ஸோ அதில் சார் நிறைய காப்பிரைட்ஸ்லாம் வாங்கி வச்சிருக்காரு. இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டு நோ. இன்னும் உங்களுடைய இன்னொரு விஷயமும் நான் சொல்லுங்க சார். இப்போ உங்களோட கீர்த்தனா ஜெகநாதன் இந்த பிஹெச்டி இப்போ சவுத் கொரியா யூனிவர்சிட்டியில் முடிச்சாங்க. இப்போ அவங்க தேர்ஸ்ட் அன்னி பேசும்போது உங்களை லிங்க்டின்ல பார்த்தேன், நிறைய சர்டிஃபிகேட்ல போஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஓகே, வெதர் இட் இஸ் நெசசரி ஃபார் டீச்சிங் ஜாப்னு கேட்டாங்க. போஸ்ட் ஃபெலோஷிப் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ யாழப்பம் தான் பேசணும். ஓகே, இந்த மாதிரி வெதர் நிறைய லிங்க்டின்ல நிறைய சர்டிஃபிகேட்ல போஸ்ட் பண்ணிங்க, வெதர் இட் இஸ் நெசசரி ஃபார் டீச்சிங் ஜாப். நான் சொன்ன டைம் டீச்சர்ஸ் வந்து தங்களை செல்ஃபாக அப்கிரேட் பண்ணாதான் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி தர முடியும். ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி கைட் பண்ணுவீங்க? இப்போது ஐபிஎம் நான் முதல்வர் கோர்ஸ் நாளைய திறனுக்கு வந்து மென்டராக போட்டால் மென்டர்னா எடுத்தாங்க, யூ ஷுட் கைடு. நீ அதை தெரிஞ்சதை கைட் பண்ண முடியும். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த ப்ராப்ளத்தில் ஒர்க் அவுட் பண்ணால் இந்த ஏரியாவில் வந்து உனக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா அந்த மென்டரை அதில் ஒர்க் பண்ணால் தான் என்ன பிரச்சனைங்கிறது கண்டுபிடிக்க முடியும். நாம் வந்து ஜூபிட்டர் நோட்புக்கில் ஒர்க் பண்ணணும், கூகுள் கோலபில் ஒர்க் பண்ணணும், அனகொண்டா பைத்தானில் ஒர்க் பண்ணணும். அனகொண்டா பைத்தானில் ஒர்க் பண்ணால் தான் பேண்டாஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, சீபான் எப்படி யூஸ் பண்ணுறது, டேட்டா விஷுவலைசேஷன் எப்படி பண்ணுறது, சைக்கிட் லேர்ன் எப்படி யூஸ் பண்ணுறது நான் சொல்ல முடியும். ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அதெல்லாம் தெரியாது. ஜஸ்ட்டு வருவான், சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுவான், எடுத்தோடனே ஒர்க் பண்ண ஆரம்பிப்பான். ஒர்க் ஆகலைன்னா பாதியில் ஸ்டக் ஆகி அப்படி நின்றுவான். ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணி எதனால் ஸ்டக் ஆகுதுன்னு சொல்லி அதை டீபக் பண்ணி அதை சொல்யூஷன் கொடுத்தா தான் ஸ்டூடெண்ட் அந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியும். அதை கைட் பண்ணுறதுக்கு ஸ்டாஃப் ஷுட் ஹேவ் சம் நாலேஜ் இந்த ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ், இல்லைன்னா கைட் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் இப்போது அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுற ஒரு யாராச்சும் ஒருத்தர்கிட்ட கான்டாக்டில் இருக்கணும், ரீசன்ட் ட்ரெண்டில் ஒர்க் பண்ணுறவன்ட்ட. அது இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் அப் வச்சுருக்கிறது, இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறது வந்து பெட்ரு, இந்த ஸ்டாஃபோட ஸ்டூடெண்ட்டாக வந்து பெட்டர் லைக் யூ. இப்போ உங்களோட நான் டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன சொன்னேன், இந்த மாதிரி 3D ரீகன்ஸ்ட்ரக்ஷனில் என்னோடய சிஸ்டத்தில் ஸ்டக் ஆச்சுன்னு சொன்னேன். யூ கேம் யூ ஒன் சொல்யூஷன், கோ ஃபார் கூகுள் ப்ரோ. அதர்வைஸ் ஐ வில் கிவ் யூ சம் லிங்க், யூ கோ ஃபார் த லிங்க், இட் வில் ஹேவ் சம் 25 GB ரேம், உங்களுக்கு ஸ்டக் ஆகாது, அதை யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னீங்க. ஸோ இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணால் தான் தெரியும். அது பெட்டராக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும். வேறு வெளியில் கம்பெனி பர்சன் கூட டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த இதுக்கு நம்ம இதெல்லாம் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் ஓகே, நம்ம ஸ்டாஃப் தான் கேட்குறாரு, ஓகே இது சொல்யூஷன் இதுதான் சார், இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். இது வேறு ஏதாச்சும் நம்ம கேட்குறதுக்கும் சகோஜமாக இருக்கும். இவங்களுக்கு இந்த வேலை தெரியுமா, ஆப்போசிட்டில் இருக்கிற கம்பெனி பர்சன் இதுக்கு நம்மகிட்ட வந்து கேட்டுட்டு இருக்காரு, இதெல்லாம் நம்மகிட்ட எது கேட்குறாரு அப்படின்னு நம்ம அவசியம். பட் அந்த கம்பெனி பர்சன் ஸ்டூடெண்ட்டாக இருந்ததுன்னா ஈஸியாக இருக்கும், இன்ட்ராக்ஷன் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ நிறைய பாயிண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஈவன் நானுமே இப்போ சார் ஆக்சுவலாக இந்த ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஸ்பீக்கிங் பண்ணேன், அப்போ திருப்பி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அந்த ஐடியாஸில் தான் நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணதெல்லாம் ஷேர் பண்ணார் இப்போ ஆக்சுவலாக. ஸோ இட் வாஸ் ரியலி குட் டாக்கிங். இட்ஸ் அ லாங் இந்த மெயினாக இந்த வீடியோ எதுக்காக எடுத்தோம் அப்படின்னா, செந்தில் சாரினுடைய கெரியர் ஜேர்னி எல்லாத்துக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியணும் அப்படின்றது தான் என்னுடைய மெயின் இன்டென்ஷன் இந்த பர்டிகுலர் வீடியோவில். ஸோ ஐ திங்க் அவரோட போர்ட்ஃபோலியோ என்னன்றது தெரிஞ்சிருக்கும். ஸோ பிஇ படித்தார், எம்இ படித்தார், அடுத்து எம்ஃபில் கூட முடிச்சிருக்காரு, பிஹெச்டி முடிச்சிருக்காரு. ஸோ நான் இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்காரு, இன்னும் திருப்பி என்ன படிச்சு முடிப்பீங்கன்னு தெரியல, படிச்சுக்கிட்டே இருக்காரு. அண்ட் படிக்கிறது எல்லாமே டெஃபினட்டாக ஸ்டூடெண்ட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்டே இருக்காரு. ஸோ இவர் வந்து நிறைய டைம் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் ரூமில் வந்து தம்பி நீ இந்த கோர்ஸ் இருக்குது, இதில் போய் சர்டிஃபிகேஷன் பண்ணுப்பா, அதில் போய் சர்டிஃபிகேஷன் பண்ணுப்பா, இதெல்லாம் பண்ணுறது எல்லாமே டெஃபினட்டாக நாங்கள் காலேஜ் படிக்கும் போது ஒரு ப்ராஜெக்ட் சொன்னார். அது இன்னுமே இட்ஸ் சம்திங் ரியலி கிரேட் ப்ராஜெக்ட். அது வந்து பைத்தனை வச்சு தான் நாங்கள் இப்போ ப்ரோக்ராம் பண்ணோம். இப்போ பைத்தன் இஸ் சம்திங் ரியலி கிரேட் பூமிங் டுடே. ஸோ நீங்கள் சார் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். நான் ஒரு சில டைம்லலாம் நான் வந்து ஒரு சில இதில் மிஸ் பண்ணியிருக்கேன். சார் சொன்னதில் இப்போ 15 பேர் ஒரு விஷயத்தில் ஸ்டார்ட் பண்ணோம், அதில் கடைசி 2 பேர் தான் வந்தாங்க. நான் ஒரு லாஸ்ட் 2 ஸ்டேஜில் நான் இல்லை. பட் நீங்கள் சொல்கிறதெல்லாம் இப்போ சொல்கிறதெல்லாம் நீங்கள் வந்து காலேஜ் ஜாலியாகவே வருங்க. பட் ட்ரை டு லிசன் ஆர் ட்ரை டு ஹாவ் அ குட் ரேப்பு வித் யுவர் மென்டர். செந்தில் சார் இருந்தாருன்னா நீங்கள் டெஃபினட்டாக போய் ரீச் அவுட் பண்ணலாம். இவரும் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காரு. ஆஸ் அ டீச்சர் டீச் பண்ணக்கூடிய ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க they should have to have a great knowledge on what is happening in the market that point of time. இப்போ மார்க்கெட்டில் டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாமே ட்ரெண்டிங். நான் வந்து அதை தான் நிறைய பேருக்கு டீச் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேர் வந்து கெரியர் கேப் விட்டுட்டு வருவாங்க.
நிறைய பேர் டேட்டா சயின்ஸ்குள்ள ஃபீல்டில் போனால் மெக்கானிக்கல் இன்ஜினியர்லேருந்து வருவாங்க. நான் இவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணி டீச் பண்ணி ஈஸி பேக்ரவுண்ட்லேருந்து கூட வருவாங்க, ட்ரிபிள் இவங்களுக்கு எல்லாத்தையும் நான் ஸ்க்ராட்ச்லேருந்து ட்ரெயின் பண்ணி நான் அவங்களை வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். பட் காலேஜ்லேயே வந்து வாட் எவர் ஹி செட் இஸ் ட்ரூ, பிகாஸ் டேட்டா சயின்ஸ் அப்படின்றது இட்ஸ் அ மல்டி டிசிப்ளினரி ஃபீல்ட் சார். எஸ் சார். மல்டி டிசிப்ளினரி ஃபீல்டு அப்படின்னா இட் கேன் பி அப்ளை டு எனி டொமைன், ஏரோநாட்டிக்கல் ஆர் எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், எந்த டொமைனில் வேணால். நல்ல விஷயம் சொன்னார், டேட்டா எங்கிறது இருப்பீங்க, டேட்டா ஹஸ் டு கம் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் டொமைன்ஸ், ரைட்? ஸோ தட் we can apply data science. மேபி இதை பற்றி டேட்டா சயின்ஸ் சாரே நிறைய சொன்னார், நானும் நிறைய பேசுகிறேன். மேபி நெக்ஸ்ட் வீடியோவில் I'll be having an interaction with சார். அப்போ நான் நிறைய பேசுகிறேன், நிறைய விஷயம் சார் சொல்லியிருக்காரு. பட் ஒரு விஷயம் இந்த வீடியோ எண்ட் ஆகும்போது நான் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறது என்னன்னா, மேக் யூஸ் ஆஃப் செந்தில் சார் வெரி ப்ராப்பர்லி. சொல்கிற விஷயத்தை நீங்கள் செய்யுங்க, பிகாஸ் நிறைய ஐஐடியில் கூட கான்டாக்ட் வச்சுருக்காருப்பா நீங்கள் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாத்துக்கும் கூட. ஸோ அதெல்லாம் பெரிய காலேஜ், டாப் நாச் காலேஜ், இவருக்கு நிறைய லிங்க் இருக்குது. ஸோ ஹி வில் ஆல்சோ ரெக்கமெண்ட் யூ டு இஃப் யூ ரியலி பர்ஃபார்மிங் வெல். இப்போ நிறைய பேரெல்லாம் இப்போ எனக்கே ஒரு சொல்கிற ஒரு சில இன்சிடென்ட்ல ஞாபகம் இல்லை, பட் இஸ் மென்ஷனிங் ஈச் அண்ட் எவ்ரி நேம்ஸ். அவர் சொல்லிக் கொடுத்த டியூட்டர் முதற்கொண்டு ஸ்டூடெண்ட் முதற்கொண்டு எல்லா நிமிஷமும் சொல்கிறாரு அப்படின்னா டெஃபினெட்லி அந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் வந்து மேபி நாங்கள் ஒரு கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களும் அந்த இம்பாக்ட் கிரியேட் பண்ணுங்கள். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நீங்கள் க்ரூமிங், நீங்கள் கெரியரில் செட்டில் ஆகும்போது யூ வில் கம் பேக் அண்ட் ரியலைஸ் வாட் இஸ் த ஒர்த் ஆஃப் செந்தில் குமார் சார். சரியா? ஸோ தேங்க்யூ சார். ஏதாச்சும் ஒரு லாஸ்ட் மெசேஜ் நீங்கள் சொல்லி இந்த வீடியோவை கன்க்ளூட் பண்ணுறதுக்கு ஏதாவது சொல்கிற மாதிரி இருந்தால் சொல்லலாம் சார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ ஓகே, நீங்கள் இன்ஜினியரிங் ஃபீல்டில் வந்து வேறு இன்ஜினியரிங் எடுத்துகிட்டுமே சொல்லி வருத்தப்பட தேவையில்லை. நீங்கள் உங்கள் டிபார்ட்மெண்ட்லேருந்து டேட்டா சயின்ஸை லேர்ன் பண்ண முடியும். உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற டேட்டாவை கலெக்ட் பண்ணுங்கள், அதை அனலைஸ் பண்ணுங்கள், டேட்டா சயின்ஸ் இன்ஜினியர் ஆங்க. அதை ஒரு மெஷின் லேர்னிங் நெட்வொர்க்கை இன்புட்டாக ஃபீட் பண்ணி அவுட்புட் எடுங்க. யூ வில் பிகம் ஏ மெஷின் லேர்னிங் இன்ஜினியர். அதுக்கு ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணி பட்டன் பாக்ஸ் அந்த மாதிரி கிரியேட் பண்ணுங்கள். அதில் அந்த வெப்சைட்டில் அந்த இதில் வந்து இன்புட் ஃபீட் பண்ணுங்கள், அவுட்புட் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. யூ வில் பிகம் ஏ ஏஐ இன்ஜினியர். தட்ஸ் ஆல். ஓகே, வண்டர்ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் சார். ஸோ லாஸ்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப டீட்டெயிலாக பேசுனீங்க. இது எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி நிறைய பேர் பார்ப்பாங்க. ஸோ உங்களை பற்றி நிறைய பேருக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும் நினைக்கிறேன். இவ்வளோ நாள் சீக்கிரட்டாக உங்களை பற்றி தெரியும். ஈவன் எனக்கு தான் நிறைய விஷயம் இப்போ தெரியுது. இப்போ உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வரவங்களுக்கெல்லாம் இந்த யூடியூப் போய் பாருங்கப்பா, இதை பற்றி எல்லாமே தெரியும் சொன்னால் தெரிஞ்சு போயிடும். ஃபைன். ஸோ இட்ஸ் ரியலி அ ஃபன் டாக் அண்ட் இட்ஸ் குட் டு நோ தட் ஹி இஸ் ஹேவிங் லாட் ஆஃப் போர்ட்ஃபோலியோ பிஹைண்ட் ஹிம். அண்ட் திருப்பியும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து நல்ல இன்சைட்ஸை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். செந்தில் சாரை பற்றி நிறைய உங்களுக்கு விஷயம் தெரிய வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இன்கேஸ் அவருடைய ஃபேனாவோ இல்லை அவருடைய ஸ்டூடெண்ட்டாவோ இல்லை அவர் கீழே படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டாவோ இருந்தீங்கன்னா நீங்கள் அவர் சொல்கிறதெல்லாம் தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.